ஹாய், வெல்கம் டு சேனல் ஷிஷ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபி சார் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். ஸோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியலி ரொம்ப ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நான் வந்து என்ன உங்ககிட்ட காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைட் டைம்ல யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஜெல் எப்படி வீட்லயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நைட் க்ரீம் என்ன யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணலாம், எது நைட் யூஸ் பண்ணிட்டு தூங்கினா மார்னிங் வந்து நல்லா ஸ்கின் ஒயிட்டன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. பெஸ்ட் நைட் க்ரீம் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இது எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட் நான் ஏனோ தானோன்னு உங்ககிட்ட ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்கின்னு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கில்ட் என்னால் வந்து சத்தியமாக பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது காஸ்ட்லியாக இருக்கும், அது வந்து சில பேரால் வாங்க முடியாது, அப்போ ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் நைட் ஜெல் வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண அந்த காஸ்ட்லியான க்ரீமுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஜெல் உங்களுக்கு 100% வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டெய்லி நைட்டு இதை மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதை பொண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பையனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 100% ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டுலாம் நான் எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டேன். என்ன ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர எஃபெக்டிவ். நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வரைக்கும் அலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டொமேட்டோ ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ண அவசியம், அது பாதி, அந்த 1/2 டொமேட்டோலேயே பாதி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு மட்டும் ஸ்குவீஸ் பண்ணால் போதும், அதோட ஜூஸ் மட்டும் வந்து விழுகும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜெல் டு க்ரீம் ஃபார்மேஷனில் வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால 1 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆகி ரிசல்ட்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால 1 நிமிஷம் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உங்களோட ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் உங்கள் கழுத்துக்கும் சேர்த்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கழுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திக் கோட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இதை போட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்துட்டு பாருங்க, பிரைட்னஸை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் எல்லாம் பல்லன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். டேன் எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின்லாம் செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஒரு நைட் ஸ்கின் ஒயிட்னிங் ஜெல் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சில பேருக்கு கண்டிப்பாக டவுட் வரும், இந்த ஒரு நைட் ஜெல்லை நாங்கள் வந்து ஏன் ஓவர் நைட் விடக்கூடாது, நீங்கள் நைட் ஜெல் இருந்தாலும் சொல்கிறீங்க, அப்போ ஓவர் நைட் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நைட் ஒயிட்னிங் ஜெல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக வந்து விடக்கூடாது. பிகாஸ் இந்த டொமேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஓவர் நைட் போட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே சில விஷயங்கள் அளவாக பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் ப்ராப்பராக தெரியும். ஸோ ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓவர் நைட்லேயே விட வேணாம், 15 நிமிஷம் மட்டும் விட்டாலே போதும், நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க.
மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கின் வைட்னிங் நைட் ஜெல். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸில் உங்களோட ஸ்கின்ல வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கி எந்திரிச்சு மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கின் பிரைட் ஆகிருக்கும். எப்பயுமே வந்து சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஷியல்லாம் வந்து அன்றைக்கி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ரிசல்ட்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா தூங்கும் போது நல்லா வந்து ஸ்கின்னுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒரு பியூட்டி ஸ்லீப் கொடுத்துட்டு நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஸ்கின் பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூட யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த நைட் ஸ்கின் வைட்னிங் ஜெல்லை வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ இப்படி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாய்.